வணக்கம், நான் உங்கள் மீனாட்சி. ஒரே சமையல் இதெல்லாம் போட்டுகிட்டே இருந்தோம். உங்களுக்கு ஒரு சேஞ்சாக இருக்கட்டும்னு கொஞ்ச நாளைக்கு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் போடலான்னு பார்க்குறோம். பிரேக்ஃபாஸ்ட்டில் நீ ஃபஸ்ட் டேவாக நான் வந்து ரவா புட்டு பண்ணியிருக்கிறேன். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு தெரியாது கூட ரவா புட்டு எப்படி செய்கிறதுன்னு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து மெஷரிங் கப்பால் 1.5 எடுக்கிறேன். நல்லா செவக்க வறுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவு செவந்திருக்கு பாருங்கள். ரவா ஆறணும், பாதி அளவு ஆறுனா போதும். 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் முந்திரியை வறுத்துக்கலாம். ரொம்ப ஆற விட வேணாம். அந்த சூட்டோடய நம்ம கலந்தோம்னா சீக்கிரமாக வெந்துடும். அதுக்காக தான் நான் ஒரு டம்ளர் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். சரிங்களா? கொஞ்சம் இந்த சூட்டோடய நம்ம ஊற்றும் போது சீக்கிரமாக வெந்துடும். இதுலேயே கொஞ்சம் பாயில் ஆகுது பாருங்கள். கரண்டியாலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா ரவா கொஞ்சம் சூடாக இருக்கிறதால. இனி வந்து இட்லிக்கு நம்ம வைக்கிறதோடய கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க. துணி சேர்த்துருக்கேன், ஏன்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான். இப்போ நம்ம கலக்கின ரவாவை இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி முதல்ல கலந்துக்கணும். அடுத்து வேகும் போது நம்ம திருப்பி கலக்கி விட்டு தண்ணி தெளிப்போம். அது காமிக்கிறேன். தண்ணி பத்தாது, அதனால நம்ம கொஞ்சம் தண்ணி வந்து இதில் தெளிக்கணும். லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்படி பண்ணும்போது நம்ம அடியில் உள்ள ரவா அந்த வேகாமல் இருக்கிறதுனா நல்லா சேர்ந்து சூப்பராக ஒரே ஈவனாக வெந்துடும். வந்துருச்சு. நம்ம தண்ணி தெளித்து வேக வச்சதுனால பாருங்கள், எல்லாம் ஒரே மாதிரி ஈவனாக வெந்திருக்கு. நீல வறுத்தம் பார்த்தீங்களா முந்திரி, அதை சேர்த்துட்டு சின்ன முடி ஒரு முடி தேங்காய் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணால் புட்டு ரெடி. இதை வந்து நீங்கள் நல்லா டின்னருக்கு யூஸ் பண்ணலாம். ஸ்நாக்காக கூட சாயந்தரம் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பை பை.